ஒரு ஏழை சிவபெருமானை பார்க்க கைலாயத்துக்கு போனான். அப்போ சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அந்த ஏழையும் தனக்கு தங்கம் வேணும்னு கேட்க நினைச்சான். ஆனா சிவன், இந்த கோணி பைய வச்சுக்கோ, நான் போற இடத்துக்கெல்லாம் இத சுமந்துட்டு வா, ஆனா இந்த மூட்டை யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு கோணி பைய கொடுத்தாரு. அந்த ஏழைக்கு ஒரே எரிச்சல். என்னடா இது, இந்த அழுக்கு மூட்டைய போய் தூக்க சொல்றாருன்னு முணுமுணுத்துக்கிட்டே சிவபெருமான் பின்னாலேயே தூக்கிட்டு போனான். சில நேரம் அவனால தூக்க முடியாதப்போ சிவபெருமானே கை கொடுத்து உதவினாரு. கொஞ்ச தூரம் போனதும் சிவன் சொன்னாரு, சரி நீ சுமந்தது போதும், கீழே வை, அந்த பையில என்ன இருக்குன்னு பாக்கலாமா? பைய பிரிச்சு பார்த்தா உள்ள பொன்னும் மணியும் நவரத்தினங்களும் இருந்துச்சு. வறுமையில வாடுன உனக்கு நான் குடுக்கற பரிசு இதுன்னு சிவன் சொல்லவும் அந்த ஏழைக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, அழுக்கு மூட்டேன்னு நினைச்சு சுமையா நினைச்சிட்டேன். முதலையே தெரிஞ்சிருந்தா சுகமா தூக்கிட்டு வந்திருப்பேன்னு கண்ணீர் விட்டு அழுதான். அந்த ஏழை அழுது முடிச்சதும் சிவபெருமான் ஒரு சின்ன புன்னகையோட சொன்னாரு, நிறுத்துப்பா, அந்த பொன்னும் மணியும் நவ ரத்தினமும் உனக்கு கிடைக்காது. நீ சுமந்த அந்த மூட்டை கடைசி வரைக்கும் அழுக்கு மூட்டையாத்தான் இருக்கும், உனக்கு தங்கம் இல்ல. அந்த ஏழைக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் சாமி, நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு கேட்டான். சிவன் அமைதியா சொன்னாரு, நீ ஆரம்பத்திலேயே அந்த மூட்டையே ஒரு சுமையா ஒரு பாரமா நினைச்சு முணுமுணுத்த. என் மேல நம்பிக்கை இல்லாம குடுத்தத வெறுப்போட பாத்த. உனக்கு தேவைன்னு நீ என்ன நினைச்சியோ அத கூட நம்ப தயங்குன. அதனால உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய தங்கம் உன் கைக்கு வராது. வாழ்க்கையில எது நடந்தாலும் அத நல்லதா எடுத்துக்கிற மனசுதான் நிஜமான செல்வம். அந்த மனசு உனக்கு இல்ல. அதனால வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நம்ம கையில இல்ல. ஆனா அத நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எதையும் சுமையா நினைக்காம நம்பிக்கையோட இருந்தா மட்டும்தான் நாம எதிர்பார்க்கிற நல்ல விஷயம் நடக்கும். இல்லனா நமக்கு கிடைச்ச வாய்ப்ப கூட கைவிட்டு போயிடும்.